பாதுகாப்பு அமைப்பை குழப்பும் வகையில் புதிய தாக்குதல் முறையை கையாண்டு இஸ்ரேலுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் ஏவி வரும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இஸ்ரேலின் டெல் அவீவ், ஜெருசலேம், ஹைஃபா உள்ளிட்ட பகுதிகளில் பல கட்டடங்கள் சிதைந்து போயிருக்கின்றன. இதனால் உலகின் சிறந்த ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பாக பார்க்கப்படும் இஸ்ரேலின் அயன் டோம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியும் எழுந்து வந்தது. இந்நிலையில் அயன் டோமையை குழப்பும் வகையில் புதிய தாக்குதல் முறையை பயன்படுத்தியுள்ளதாகவும், இதனால் இஸ்ரேலின் பல அடுக்கு பாதுகாப்பு மையங்கள் ஒன்றை ஒன்று குறிவைத்துக் கொண்டன என்றும் ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. இந்த குழப்பத்தை பயன்படுத்தி ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலின் இலக்குகளை தாக்கியதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. சமீபத்தில் தனது பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளில் வானில் பறக்கும் போதே வழியை மாற்றிச் செல்லும் தொழில்நுட்பத்தை ஈரான் சேர்த்திருந்தது. மேலும் அயன் டோம் 100% ஏவுகணைகளையும் தடுத்து அழிக்கும் திறன் கொண்டது இல்லை எனவும், வரவிருக்கும் நாட்கள் கடினமானவையாக இருக்கலாம் எனவும் இஸ்ரேலிய அதிகாரிகள் எச்சரித்து வந்தனர். தற்போது வரை இஸ்ரேல் மீது சுமார் 350 ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளதாக கூறப்படுகிறது. மாறி மாறி வான்வழி தாக்குதலை நடத்தி வருகின்றன. வெள்ளிக்கிழமை ஈரானில் உள்ள அணுமின் நிலையங்கள் மற்றும் பல இடங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானில் 6 மூத்த அணு விஞ்ஞானிகள், ஈரான் புரட்சிகர காவல்படை தலைவர் ஹொசைன் சலாமியும் கொல்லப்பட்டார். இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்களில் ஷாக்ரான் எண்ணெய் கிடங்கு தாக்கப்பட்டதாக ஈரானின் எண்ணெய் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி வரும் தாக்குதலில் குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டதாகவும் 100க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் கூறுகிறது. ஈரான் மீதான தாக்குதலை ஆபரேஷன் ரைசிங் லயன் திட்டத்தின் ஒரு பகுதி என இஸ்ரேல் கூறுகிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதலை ட்ரூ பிராமிஸ் 3 என ஈரான் கூறுகிறது. இரு தரப்புக்குமான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் இன்னும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் அதிபர் மசூத் பெஷேஷ்கியன் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஏமனை தளமாக கொண்டு செயல்படும் ஹூத்தி குழு தெரிவித்துள்ளது. தற்போது இஸ்ரேல் ஈரான் மோதல் இரு நாடுகளுக்கும் இடையிலானது என்றே தெரிகிறது. ஐக்கிய நாடுகள் சபையிலும் மற்ற இடங்களிலும் இரு தரப்பிலும் கட்டுப்பாடு தேவை என்று பரவலாக கோரிக்கை விடுக்கப்பட்டது. சைரன் ஒலி போன்றவை இஸ்ரேலில் 3வது நாளாக கேட்கின்றன. ஈரானின் தாக்குதலில் டெல் அவீவின் குடியிருப்பு கட்டடங்களும் சேதமடைந்துள்ளன. நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலில் 5 பேர் கொல்லப்பட்டனர். 3 நாட்களாக ஈரான் நடத்தி வரும் தாக்குதலில் இஸ்ரேலில் குறைந்தது 19 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலின் தேசிய அவசரகால சேவை தெரிவித்துள்ளது. மறுபுறம் 4 நாட்களாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் 224 பேர் கொல்லப்பட்டதாகவும், இதில் 90% பேர் பொதுமக்கள் என்றும் ஈரான் கூறுகிறது. இந்த தாக்குதல்களின் தொடக்க புள்ளி என்ன? தற்போது எத்தகைய கட்டத்தை நோக்கி இந்த விவகாரம்? G7 மாநாட்டிற்கு புறப்படுவதற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், இஸ்ரேலும் ஈரானும் சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்ள முடியும் என நம்புவதாக கூறினார். Iran and Israel? Well, I hope there's going to be a deal. I think it's time for a deal, and we'll see what happens. But sometimes they have to fight it out. But we're going to see what happens. I think there's a good chance there'll be a deal. இஸ்ரேலும் ஈரானும் பதட்டத்தை தணிக்க வேண்டும் என பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் அறிவுறுத்தியுள்ளன. பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் இந்த விவகாரத்தில் ஈரானுக்கு எதிராக உள்ளன. ஈரான் அணு திட்டம் இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பாவுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக பிரான்சின் வெளியுறவு அமைச்சர் ஜேன் நோல் பேரட் கூறியுள்ளார். ஜெர்மனியின் சான்சலர் ஃபிரிட்ரிஷ் மெர்ஸ், இஸ்ரேலில் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என கூறியுள்ளார். கத்தார், சவுதி அரேபியா, ஓமன் உள்ளிட்ட பல மத்திய கிழக்கு நாடுகள் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கண்டனங்களை பதிவு செய்துள்ளன. மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநிறுத்த உலக நாடுகள் பலவும் முயன்று கொண்டிருக்கிற இந்த சூழலில் இஸ்ரேல் இப்படி ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக கத்தார் கண்டித்துள்ளது. இந்த தாக்குதலை கண்டிப்பதாக தெரிவித்துள்ள சவுதி, இந்த தாக்குதல் ஈரானின் இறையாண்மை, பாதுகாப்பு போன்றவற்றை குறை மதிப்புக்குள்ளாக்கி இருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் சர்வதேச சட்டங்களை மீறும் செயலாகும் என்றும் அது கூறியுள்ளது. மத்திய கிழக்கின் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இஸ்ரேலின் தாக்குதல் அமைந்துள்ளது என்று ஈராக் அரசு தெரிவித்துள்ளது. ஈராக் அரசின் செய்தி தொடர்பாளர் பஷிம் அலாவாதி, ஈரானிய பிராந்தியத்தின் மீது யூத அரசு மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கைகளுக்கு கடுமையான கண்டனங்கள், இது சர்வதேச சட்டங்களை மீறும் செயல், ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தில் இடம்பெற்றுள்ள அடிப்படை கொள்கைகளையும் மீறும் நடவடிக்கை இது என்று கூறினார்.